ரோஹித் சர்மாக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே ஒன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்டின் அபார வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுமன் கில்லாம் பேக் டு த டீம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படிட்டாங்க. ஓப்பனிங் இறங்கின KL ராகுலும் யஷ்வஸ்வி ஜெய்ஸ்வாலும் அந்த நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குங்க. அதனால நான் வந்து கெடுக்க விரும்பல, அவங்களே ஆடட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மிச்சல் ஸ்டாக் நீங்கள் ரொம்ப கம்மியாக போடுறீங்க, ஃபாஸ்ட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இதோ போடுற நம்பர் மொதல் பாலே கிளப்பி விடுறவன் அப்படின்ற மாதிரி LPW எடுத்து அவுட் பண்ணி விட்டாரு மிடில் ஸ்டாக்கு. ஸோ டக் அவுட் SSB ஜெய்ஸ்வால். ஸோ அதை தொடர்ந்து KL ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாம. KL ராகுல் ஒரு 64 பாலுக்கு 37 ரன், இந்த பக்கம் 51 பாலுக்கு 31 ரன். சுமன் கில் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சுமன் கில் வந்து போலாண்ட் பால் LPW ஆயிட்டார். ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டாக் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். அது தொடர்ந்து அந்த கோலி வந்து 7 ரன்ல காலி. மிச்சில் ஸ்டாக் பால்ல பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆடுவார்னு எதிர்பார்க்கும்போது 35 பாலுக்கு 21 ரன்ல பேட் கமிங்ஸ் பால் அவுட் ஆயிட்டாரு. ஏப்பா கேப்டன், லீவ்லாம் முடிஞ்சு சிறப்பிச்சுட்டு வந்தீங்க, எப்படி அடப்பீங்க? இங்கே பாருங்க 23 பாலுக்கு 3 ரன் அப்படின்ற மாதிரி அவரும் அவுட். அதுக்கப்புறம் வழக்கம் போல நிதிஷ் ரெட்டி அவரோட ஆட்டத்தை ஆடினார். 54 பாலுக்கு 42 ரன், அவருமே காலி. அதை தொடர்ந்து அஸ்வின் அண்ணா 22 பாலுக்கு 22 ரன், அவர் காலி. அதுக்கப்புறம் வந்து யாரும் பெருசாக ஜொலிக்காதாங்க, யார் போலர் எப்படிங்க ஜொலிப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது 180 ரன்னுக்கு 10 விக்கெட்டு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா வந்து களம் இறங்கினாங்க. ஓப்பனிங் வந்து உஸ்மான் கவாஜாவை வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து 13 ரன்ல காலி பண்ணி விட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேத்தனும் நம்ம லபூஷனும் ரெண்டு பேரும் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு அப்படியே பேட்டிங் ஆடினாங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க டே ஒன் முடிகிற வரைக்கும். ஸோ 86 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. ஆஸ்திரேலியா ட்ரையல் பை 94 ரன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல எப்படி இந்தியா ஜொலிக்குன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.